விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நிறைய கோர்சஸோட ரிவ்யூஸ், நிறைய காலேஜஸோட ரிவ்யூஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் நாமக்கல், ஸோ இந்த காலேஜோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, கோர்ஸ் தாண்டி என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் நாமக்கல், இந்த காலேஜுடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இது எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை உங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராமில் பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது. ஸோ டியூரேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 years. இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 நீங்கள் எது உங்களோட 11th 12th சூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. மினிமம் ஒரு 50%, 60% மார்க் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இல்லை நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி கூட டேரெக்டாக நீங்கள் போகலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் மாடர்ன் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட், டெக்னிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், லேண்ட் சர்விங், சாயில் சயின்ஸ், அது மட்டும் இல்லை இப்போ அக்ரிகல்ச்சர்னால் வெறும் அக்ரிகல்ச்சர் பற்றி மட்டும் இல்லாமல் இந்த அக்ரானமி, வெட்டினரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிஸ், ஹார்டிகல்ச்சர், ஹோம் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸ் கூட அதில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரோடு சேர்த்து இவங்க டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ டியூரேஷன் உங்களுக்கு 2 years. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 semester எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கோர்ஸுமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த காலேஜில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 3 students தாங்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, மெஸ் ஃபெசிலிட்டி இது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் கூட பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் தான். அது மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு செப்பரேட் ரீடிங் ரூம் அண்ட் டிவி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைனிங் ஹால், ஒரு டைனிங் ஹாலில் ஒரு 100 members உட்கார மாதிரி அவங்க ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்குது. இப்போ ஹாஸ்டல் தாண்டியும் உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குன்னா லெபார்ட்ரி, லைப்ரரி, மியூசியம், ஸ்போர்ட்ஸு, கேன்டீன், எஃப்டிபி, எக்ஸாம் ஹால், ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கூட இந்த காலேஜில் இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜில் வெறும் ஸ்டடீஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கூட இருக்குது. அதாவது இந்த ஆல் இண்டியா ஸ்டடி டூர் ப்ரோக்ராம், அடுத்து கிரியேட் அவேர்னஸ் அந்த டாப்பிக்கில் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் மேளா, அதுக்கப்புறம் பிளெட்ஜ் அண்ட் குவிஸ் காம்படிஷன்ஸ் இருக்குது. வேர்ல்ட் சாயில் டே இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்எஸ்எஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ வெறும் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் கூட வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட நிறைய பேர் வராங்க நிறைய கம்பெனிஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே செலக்ட் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த காலேஜில் படித்தவங்க எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் இப்போ இருக்கிறதா தான் ரிவ்யூஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணி நல்ல கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அட்மிஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே அட்மிஷன் இந்த காலேஜில் வேறு எந்த காலேஜ், எந்த கோர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம். இல்லைனா சாயில் ஃபாரஸ்ட்ரி ஆஃபீஸர், சாயில் குவாலிட்டி ஆஃபீஸர், பிளான் ப்ரீடர், கிராஃப்டிங் எக்ஸ்பர்ட், seed or nursery manager, budding or tissue culture expert, assistant manager in horticulture, அதுக்கப்புறம் டீ அண்ட் ரப்பர் பிளான்டேஷன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு கூட நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா இதில் 25,000+ தான் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இல்லை நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இன்னும் நிறைய கோர்ஸ் படித்து நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.